ஹாய் மக்களே. ஒருத்தன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்துறது இங்க பெரிய போராட்டமா இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோ ரெண்டு பொண்ணுங்களை லவ் பண்ணி ரெண்டு பேருமே ஒரே டைம்ல கர்ப்பமாகறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் இப்ப ஹிந்தில வருண் தவான், மிருனால் தாக்கூர் அண்ட் பூஜா ஹெக்டே நடிச்சு ரிலீஸ் ஆகியிருக்கிற ஹே ஜவானி தோ இஷ்க் ஹோனா ஹை படத்தோட மீதி கதை. எப்பா பேரே வாயில வர மாட்டேங்குதுப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். படம் ஆரம்பித்த உடனே நேராக நம்மளை ஒரு கோர்ட் ரூமுக்கு தாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு விசித்திரமான கேஸ் விசாரணைக்கு வருது. ஒரு கணவனும் மனைவியும் விவாகரத்து கேட்டு கோர்ட்டில் நின்றுட்டுருக்காங்க. ஆனால் இது ஒன்றும் சாதாரண விவாகரத்து கேஸ் கிடையாதுங்க. ரொம்பவே விசித்திரமான ஒரு கேஸ். ஏன்னா அந்த கணவன் தன் மனைவி மேலே எந்த தப்பும் சொல்லலை, மனைவியும் கணவன் மேலே எந்த குறையும் சொல்லலை. சொல்லப்போனால் ரெண்டு பேருக்கும் நடுவில் அவ்வளோ காதல் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ ஜஸ்பிரீத்தும் ஹீரோயின் வாணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊசுராக காதலிக்கிறாங்க. ஆனால் அப்புறம் ஏன் விவாகரத்து கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. ஹீரோ ஜஸ் கோர்ட்டில் அவனோட கஷ்டத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆகுதான். ஜஸ்ஸுக்கு குழந்தைன்னா ரொம்பவே உசுறான். சீக்கிரமாக ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் வாணியோ இப்போவே குழந்தைங்க பெற்றுக்க கொஞ்சம் கூட தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இப்போவே அம்மா ஆக விருப்பம் இல்லை, அதுக்கான மெச்சூரிட்டியும் எனக்கு இன்னும் வரல அப்படின்னு வாணி அடம் பிடிக்கிறாங்க. ஏன்னா அவளோட ஃப்யூச்சர், அவளோட கரியர் இதெல்லாம் தான் வாணிக்கு இப்போதைக்கு முக்கியமாக தெரியுது. இதனாலே இப்போதைக்கு அம்மா ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். இந்த ஒரு விஷயத்துக்காக ரெண்டு பேருக்கும் நடுவில் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. முதல்ல சாதாரணமாக ஆரம்பித்த இந்த சண்டை போக போக பெருசாகி இப்போ விவாகரத்து வாங்கி பிரியிற அளவுக்கு கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இவங்க கதையை கேட்ட ஜட்ஜி சாருக்கு ஒரே குழப்பம். யோ, உங்கள் ரெண்டு பேரோட சிந்தனையும் ஆசையும் இவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு தெரிஞ்சோம், அப்புறம் ஏயா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, பேசாமல் கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜட்ஜ் அப்படி கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட பழைய பிளாஷ்பேக் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கதை அப்படி 5 வருஷத்துக்கு முன்னாடி போகுதுங்க. அப்போ நம்ம ஹீரோ ஜஸ் ஒரு குறுகலான ரோட்டில் காரில் போயிட்டு இருக்கான். திடீர்னு அவனுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோயின் வாணியோட காரும் வந்து நிற்கிது. ரோடு சின்னதாக இருக்கிறதால ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் காரை பின்னாடி எடுத்தால் தான் வழி கிடைக்கும். ஆனால் நான் ஏன் எடுக்கணும், நீ எடு அப்படின்னு ரெண்டு பேருக்கும் நடுவுலையும் செம ஈகோ சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கட்டத்தில் டென்ஷனான வாணி செம கெத்தா அவள் காரை வச்சு நம்ம ஹீரோவோட காரை அப்படியே பின்னாடி தள்ளிக்கிட்டே போகிறான். ஆனால் இந்த அதிரடி ஆக்ஷனை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு கோவம் வரலங்க. மாற வாணியை பார்த்த உடனே டக்குன்னு காதல் வந்துடுது. இங்கே தாங்க நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோ ஜஸ்ட் வேற யாருமே இல்லைங்க, ஒரு வெட்டிங் போட்டோகிராஃபர். கோவாவில் நடக்க போகிற ஒரு கல்யாணத்தை போட்டோ எடுக்கத்தான் அவன் அங்கே வந்திருக்கான். அப்போ தான் அதே கல்யாண மண்டபத்தில் நம்ம வாணியை பார்க்குறாங்க. அடடே, கார் சண்டை போட்ட பொண்ணு இங்கே தான் இருக்காளா அப்படின்னு ஜஸ்ஸுக்கு ஒரே குசி. எப்படியாவது பேசி வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவளை சுற்றி வரான். பேசவும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே தான் விதி விளையாடி ஒரு பெரிய வெடியை தூக்கி போடுது. ஜஸ்ட் ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கான்ல, அது வேற யாரோட கல்யாணமும் இல்லைங்க, நம்ம வாணியோட கல்யாணமே தான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு தலையே சுற்றி காலில் இருந்த செருப்பெல்லாம் கலண்டு விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மனசுக்குள்ளே அவளை காதலிக்க ஆரம்பித்த உடனே அவளுக்கே கல்யாணம்னு தெரிஞ்சால் எப்படி இருக்கும், நம்ம ஆளாவே இன்னும் ஆகலை, அதுக்குள்ளே அவள் இன்னொருத்தருக்கு ஆளாயிட்டாலே அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுடைஞ்சு போய் நிற்கிறாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு செம காமெடி ட்விஸ்ட்டுங்க. விசாரித்து பார்த்தா அங்கே கல்யாணம் நடக்க போகிறது வாணிக்கு இல்லைங்க, அவளோட சொந்த அக்காவுக்கு. அட பாவிகளா, தப்பான இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு மனுஷன் பதறிட்டான் பாருங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கு ரூட் அப்படியே கிளியர் ஆயிடுச்சுங்க. வண்டி எடுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஜஸ்ட் வாணியை சைட் அடிக்கிறது, அவ கூடவே சுற்றுறது, டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் செம க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. ஜஸ்ட் எப்போ பார்த்தாலும் கூடவே இருந்து என்டர்டைன் பண்ணுறதுனால வாணிக்கு அவனோட கம்பெனி ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி வெறும் ஒரே ஒரு நாள் தாங்க ஆகுது. அதுக்குள்ளே ஏதோ ஜென்ம பந்த மாதிரி ரெண்டு பேரும் பயங்கரமாக க்ளோஸ் ஆகிட்டாங்க. அடுத்து நடந்த சங்கீத் ஃபங்க்ஷனில் ரெண்டு பேருமே ஜோடியாக சேர்ந்து செம குத்தாட்டம் போடுறாங்க. டான்ஸ் ஆடும்போதே ரெண்டு பேருக்குள்ளேயும் காதல் தீப்பொறி பறக்குது. ஆனால் மீட் பண்ணி ஒரே ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே கல்யாணமா, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு வாணி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு கல்யாண பார்ட்டியில் நம்ம ஹீரோயினும் ஃபுல்லாக குடிக்கிறா, நம்ம ஹீரோவும் மட்டையாகிற அளவுக்கு குடிக்கிறாங்க. போதை தலைக்கேறின ரெண்டு பேருமே மாற்றி கல்யாணத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் ஒரு கூத்து நடக்குதுங்க. அதே இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐயரும் இருக்கார். அவ்வளவுதான். அந்த செம போதையில் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த செம போதையில் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் நம்ம வாணியும் ஜஸ்ஸும் டக்குன்னு அங்கேயே கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடுறாங்க. ரெண்டு பேருக்கும் போதை தலைக்கேறி இருந்ததுனால அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தப்போ அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. எல்லாருமே பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. வாணியோட வீட்டில் அவளை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டே துரத்திட்டாங்கன்னா பார்த்துங்களேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ ஜஸ்ஸை பிடிச்சி வாணி வீட்டுக்காரங்க சும்மா தக்காளி சட்னி ஆக்குற அளவுக்கு வெளுத்து வாங்கிட்டாங்கங்க. இவ்வளோ அடி வாங்கினாலும் நம்ம ஹீரோ வாணியோட கையை மட்டும் விடவே இல்லைங்க. நீ தான் என் உலகம் அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு வந்து ஒன்றா வாழ ஆரம்பிக்கிறான். ஆனால் நாட்கள் போக போக தான் இவங்களுக்குள்ள நிஜமான பிரச்சனையே ஆரம்பிக்குது.
2 பேருக்கும் நடுவுல தூரம் அதிகமாக ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம ஹீரோ ஜஸ்ஸுக்கு எப்பவுமே குழந்தை குட்டின்னு ஒரு அழகான குடும்பம் வேணும்னு ஆசை. ஆனா வாணிக்கோ இப்போதைக்கு கரியர் தான் முக்கியம், குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கா. இதனாலதான் கதை இப்போ கோர்ட் வரைக்கும் வந்து நிக்குதுங்க. 2 பேரோட கதையும் பொறுமையா கேட்ட ஜட்ஜு சார் கடைசியா ஒரு தீர்ப்பு சொல்றாரு. உங்க 2 பேருக்கும் நாங்க 6 மாசம் டைம் தரோம். அதுக்குள்ள மனசை மாத்திக்கிட்டு ஒன்னா வாழ்றதா இருந்தா வாழுங்க, இல்லைன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் முறைப்படி விவாகரத்து தந்துடுறோம். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் தனித்தனியா தான் வாழணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வகையில பார்த்தா இதோட அவங்க விவாகரத்து கன்ஃபார்ம் ஆன மாதிரி தாங்க. ஏன்னா 2 பேருமே தங்களோட முடிவை மாத்திக்கிறதா இல்லைங்கிறதுல ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. இதனால இந்த டிவோர்ஸ் கண்டிப்பா நடந்தே தீரும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அடுத்து நம்ம ஹீரோ ஜஸ் தன் துணிமணி திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு வீட்டை விட்டு கிளம்ப அவனோட வீட்டுக்கு வராங்க. ஜஸ்ஸுக்கு மனசே கேட்கலங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவனுக்கு வாணி மேல இன்னும் அதே லவ் இருக்கு. சொல்ல போனா வாணிக்கு அவன் மேல லவ் இருக்கு. ஆனா இந்த ஈகோவும் சிச்சுவேஷனும் தான் அவங்கள பிரிக்குது. ஜஸ் அழுதுகிட்டே தான் சாமான்களை எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க ஒரு சரக்கு பாட்டில் அவன் கண்ணில் படுதுங்க. அட, இது வேற எந்த சரக்கு பாட்டிலும் இல்லைங்க. அன்னைக்கு கோவால இவங்க 2 பேருமே போதையாகி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பாத்தீங்களா, அதே பிராண்டு சரக்கு பாட்டில் தான். அதை பார்த்த உடனே ஜஸ்ஸுக்கு பழைய ஞாபகம் வர, நாம தான் பிரிய போறோம்ல, அட்லீஸ்ட் லாஸ்ட் டைம் இந்த சரக்கை ஒன்னா சேர்ந்து அடிச்சுட்டு பிரிவோம் அப்படின்னு கேக்குறாங்க. வாணியும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. கதை அப்படியே 2 மாசத்துக்கு அப்புறம் ஷிஃப்ட் ஆகுதுங்க. இங்க தான் பிரீத் அப்படின்னு ஒரு புது ஹீரோயின் என்ட்ரி தராங்க. இவங்க செம மாடர்ன் அண்ட் இண்டிபெண்டன்ட் பொண்ணுங்க. நம்ம பிரீத் அவளோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. கேம்ல பிரீத்தோட டர்ன் வரும்போது அவ கெத்தா டேர்ஸ் அவளை செலக்ட் பண்றாங்க. உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் அங்க தூரமா ஒரு போட்டோகிராஃபர் நிக்கிறான்ல, அவனுக்கு நீ கிஸ் பண்ணணும், இதுதான் உன்னோட டாஸ்க் அப்படின்னு சொல்லி லாக் பண்றாங்க. சரி சவால்னு வந்துட்டா பின்வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி பிரீத் அந்த போட்டோகிராஃபர் பக்கத்துல போறாங்க. கட் பண்ண அங்க நிக்கிறது வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ ஜஸ்ட் தான். ஜஸ்ட பார்த்த உடனே நம்ம பிரீத்துக்கு டக்குன்னு அவளோட பழைய பிளாஷ்பேக் ஒன்று ஞாபகம் வருது. முன்னாடி ஒரு முறை பிரீத் ரிஷிகேஷ் போயிருந்தப்போ அங்க ஆத்துல கால் தவறி விழுந்து தண்ணியில மூழ்கி சாகர நிலைமைக்கு போயிருக்கா. ஆனா அந்த டைம் கரெக்டான நேரத்துல கடவுள் மாதிரி வந்து நம்ம ஜஸ்ட் தான் ஆத்துல மூழ்கிட்டு இருந்த பிரீத்தை கரெக்டான நேரத்துல காப்பாத்தி அவளுக்கு சிபிஆர் கொடுத்து உயிர் கொடுத்ததே நம்ம ஹீரோ ஜஸ்ட் தாங்க. இப்ப பிரசன்ட் சீன்ல அந்த ஞாபகம் வந்த உடனே நம்ம பிரீத் டாஸ்கையும் முடிச்ச மாதிரி இருக்கும், தேங்க்ஸ் சொன்ன மாதிரி இருக்கும்னு ஜஸ்ஸுக்கு டக்குன்னு ஒரு கிஸ் கொடுத்துட்றா. அன்னைக்கு ரிஷிகேஷ்ல என் உயிரை காப்பாத்தினதுக்கு உனக்கு ஒழுங்கா தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல, சோ இப்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நைட்டு 9 மணிக்கு ஒரு கிளப்புக்கு வர சொல்லி அங்க இருக்கிற ஒரு அட்ரஸையும் ஜஸ்ட் கையில கொடுத்துட்டு கிளம்புறா. நம்ம ஹீரோவும் சரி என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே அப்படின்னு நைட்டான உடனே அந்த கிளப்புக்கு வரான். அங்க 2 பேருமே மீட் பண்ணி செம ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பயங்கர என்ஜாய் பண்றாங்க. கிளப்ல ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பிரீத்துக்கு நம்ம ஜெஸ்ஸை ரொம்பவே பிடிச்சி போகுதுங்க. நம்ம ஹீரோவும் இப்போதைக்கு கம்ப்ளீட் சிங்கிள் தான். ஏன்னா எக்ஸ் ஒய்ஃப் வாணி தான் என்ன மறந்துட்டு லைஃப்ல மூவ் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாலே. அதனால ஜஸ்ஸுக்கும் பிரீத் மேல கொஞ்சம் கொஞ்சமா லவ் வர ஆரம்பிக்குது. அப்போன்னு பார்த்து நம்ம பிரீத் ஜஸ்ஸுக்கு இன்னொரு புது அட்ரஸை கொடுக்குறா. இந்த முறை அது வேற எங்கேயுமே இல்லைங்க, அவளோட சொந்த வீட்டு அட்ரஸ் தான். நம்ம ஹீரோவும் டைம் வேஸ்ட் பண்ணாம ரைட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு பெருசா சம்பவம் இருக்கு அப்படின்னு குஷியா பிரீத் வீட்டுக்கு கிளம்பி போனான். ஆனா பாவம் அங்க அவனுக்காக ஒரு மரண வெயிட்டிங் காத்துட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஜஸ்ட் ஆசையா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க இருந்த சில ஆளுங்க டக்குன்னு அவனை அமுக்கி லாக் பண்றாங்க. அப்படியே அவனை இழுத்துட்டு போய் ராந்தாவா அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஆளுக்கு முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த ராந்தாவா வேற யாருமே இல்லைங்க, லண்டன்ல இருக்கிற ஒரு பெரிய தாதா, நம்ம பிரீத் அவரோட சொந்த தங்க. இப்போ ராந்தாவா நம்ம ஹீரோ ஜஸ்டோட நெத்தியில துப்பாக்கியை வச்சு யாரா நீ அப்படின்னு மிரட்டி நிக்கிறாரு. துப்பாக்கியை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு பேதி எடுக்காத குறை தான், பயத்துல நடுங்கிட்டான்னா பாத்துங்களேன். வேற வழியே இல்லாம அண்ணே நான் உங்க தங்கச்சியை லவ் பண்றேன், அவளும் என்ன லவ் பண்றா, நாங்க 2 பேரும் ஒன்னா வாழலான் இருக்கோம் அப்படின்னு உண்மையை படப்படம் கொட்டுறான். அங்க நின்ன பிரீத்தும் ஜஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான்னு பார்த்தா அங்க தாங்க ஒரு செம காமெடி ட்விஸ்ட். பிரீத் அவங்க அண்ணன் ராந்தாவா கிட்ட போய் அண்ணே இவன் சொல்ற மாதிரி அளவுக்குலாம் எனக்கு இவன் மேல லவ் ஒன்றும் இல்ல, சும்மா டைம் பாஸ் தான், இப்போதைக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு அசால்ட்டா சொல்லி ஜஸ்ட்டுக்கு ஒரு பெரிய ஆப்பு வைக்கிறா. இப்போதைக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாதுண்ணே, ஆனா இவன் கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா இவன் முடிவு சொல்றேன் அப்படின்னு பிரீத் ஒரு கண்டிஷன் போடுறான். அவங்க அண்ணன் ராந்தாவுக்கு சரிப்பா உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஜஸ்ஸும் பிரீத்தும் செமையா ஜாலியா சுத்தி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல சும்மா ஆரம்பிச்சாலும் போக போக 2 பேருக்குள்ளே நிஜமாவே ஒரு ஆழமான காதல் உருவாகுது. இப்படி கதை போயிட்டு இருக்கும்போது தாங்க ஒரு நாள் நம்ம ஹீரோ ஜஸ் அவனோட வீட்டுல தனியா இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு லேடி அவனோட வீட்டுக்குள்ள வராங்க. பேக் போஸ்ட்ல நிக்கிற அந்த பொண்ணு யாருன்னு நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாவே தெரியல. ஆனா அந்த பொண்ணு அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்பி பார்க்க கட் பண்ண அங்க நிக்கிறது வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃப் வாணி தான். அவளை அங்க பார்த்த உடனே நம்ம ஜஸ்ஸுக்கு ஒண்ணுமே புரியாம தலை சுத்தி நிக்கிறான். வாணி எதுக்காக இங்க வந்திருக்கான்னு நம்ம ஹீரோ ஜஸ்ஸுக்கு சுத்தமாவே புரியல. அப்ப வாணி செம கெத்தா, ஹலோ மிஸ்டர், இன்னும் முறைப்படி நமக்கு டிவோர்ஸ் ஆகல, 6 மாசம் டைம் இருக்கு, ஸோ சட்டப்படி நான் இன்னும் உன்னோட ஒய்ஃப் தான், அதனால நான் தாராளமா உள்ள வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழைறான்.
உள்ள வந்த உடனே ஜஸ்ஸை பார்த்து, நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடந்துடுச்சு ஜஸ், இனிமே நமக்குள்ள குழந்தை பத்தி சண்டையே வராது, ஏன்னா அவன் வரப்போறான் அப்படின்னு சொல்லி தான் பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த வாணி அசால்ட்டா உடைக்கிறா. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஜஸ்ஸுக்கு அப்படியே டொக்குன்னு தலைக்கு பின்னாடி யாரோ அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு ஒண்ணுமே புரியலங்க, ஒரே ஷாக். அடி பாவி, நமக்குள்ள பிரிஞ்சு 2 மாசத்துக்கு மேல ஆகுதே, இப்ப எப்படி இவ பிரெக்னென்ட் ஆனா, ஒருவேளை இது வேற யாரோட குழந்தையா இருக்குமோ அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு டவுட் வந்து மண்டையை காய வைக்கிறாங்க. அப்போதான் வாணி சிரிச்சுக்கிட்டே அந்த ரகசியத்தை சொல்றா. யோ, ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு நீ வீட்டை விட்டு கிளம்பும் போது துணி மூட்டையெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணுல அந்த கோவா சரக்கு பாட்டில் மாட்டுச்சுல்ல, கடைசியா ஒரு முறை ஒன்னா சேர்ந்து குடிப்போம்னு சொல்லி 2 பேருமே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா குடிச்சோமே, அப்போ செம போதையில என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேருக்கும் நடுவுல அது நடந்துச்சு, அதனாலதான் இப்போ நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு அந்த ரகசியத்தை உடைக்கிறா. இதை கேட்ட உடனே தான் நம்ம ஹீரோவுக்கு பிளாஷ்னு அன்னைக்கு நைட்டு நடந்த சம்பவம் ஞாபகம் வருதுங்க. அட பாவமே, ஒரு குட்டி சரக்கு பாட்டில் என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய குட்டியை கொண்டு வரும்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு ஜஸ் தலையில கைய வச்சுட்டு உட்காரான். இப்போ எக்ஸ் வைஃப் பிரெக்னெண்டா வந்து நிக்கிறா. இன்னொரு பக்கம் புது லவர் பிரீத்தி லண்டன் தாதாவோட தங்கச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஜஸ் முடிச்சிட்டு இருக்கும்போதே கரெக்டா அவனோட போன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம புது லவர் பிரீத் தான். ஜஸ் உடனே கிளம்பி என்ன பார்க்கவா அப்படின்னு அவசரமா கூப்பிடுறா. இப்போ நம்ம ஹீரோ ஜஸ் ஒரு நொடி கூட டைம் வேஸ்ட் பண்ணாம பதறி அடிச்சுட்டு ஓடி போய் பிரீத் முன்னாடி நிக்கிறான். ஜஸ்ஸை பார்த்த உடனே பிரீத் செம குஷியாகி, ஜஸ் நமக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, ஆனா அதுக்குள்ள உனக்கு ஒரு செம குட் நியூஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. நானும் பிரெக்னெண்டா இருக்கேன் ஜஸ் அப்படின்னு பிரீத் சொன்ன உடனே நம்ம ஹீரோவுக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. தலை சுத்தி கண்ணை கட்டி உலகமே சுத்துற மாதிரி இருக்கு. ஜஸ் பதட்டத்துல, ஏய் நாம தான் எப்பவுமே கரெக்டா ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுவோமே, அப்புறம் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு பிரீத், அதெல்லாம் ஏதோ ப்ரொடெக்ஷன் ஃபெயிலியர் ஆயிருக்கும் போல ஜஸ், சரி விடு, ஆனா இந்த நியூஸ் கேட்டு நீ ஏன் கொஞ்சம் கூட சந்தோஷப்படாம பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிற அப்படின்னு கேட்கறா. நம்ம ஹீரோவும் சமாளிக்கிறதுக்காக, அடி பாவி நான் செம்ம ஹாப்பியா இருக்கேமா அப்படின்னு வெளியில போலீஸ் சிரிப்பு சிரிக்கிறான். ஆனா பாவம் அந்த அப்பாவி புண்ணி பிரீத்துக்கு என்ன தெரியும், இங்க ஒரே நேரத்துல இவனோட எக்ஸ் ஒய்ஃபும் கரண்ட் லவ்வரும் 2 பேருமே பிரெக்னண்டா வந்து நிக்கிறாங்கன்னு. இவன் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே பிரெக்னன்சி நியூஸை அவனோட எக்ஸ் ஒய்ஃப் அயாலையும் கேட்டுட்டு அப்படியே ஜர்க்காகி இங்க ஓடி வந்திருக்கான்னு. அதனாலதான் அவனுக்கு இது குட் நியூஸ் மாதிரி தெரியாம ஒரு பெரிய டெத் வாரண்ட் மாதிரி தெரியுது. நிலைமை கைமீறி போயிட்டதை புரிஞ்சுக்கிட்ட ஜஸ் உடனே அவனோட ஃப்ரெண்டு ஜெக்கிக்கு ஃபோன் போடுறான். ஃபோனை போட்டு, டேய் மாப்பிள நான் காலிடா, எனக்கு ஒரு பக்கம் எக்ஸ் ஒய்ஃப் இன்னொரு பக்கம் கரண்ட் லவர்னு 2 பேருமே ஒரே நேரத்தில் பிரெக்னண்டா வந்து நிற்கிறாங்கடா அப்படின்னு சொல்லி புலம்புறான். ஏன்னா இந்த சுச்சுவேஷனை தனியாக சமாளிக்கிறது அவனால முடியாத காரியம். இப்போ மேட்ரு என்ன தெரியுமாங்க, ஒரு பக்கம் அவனோட ஒய்ஃப் வாணி அவங்களுக்குள்ள விவாகரத்துக்கு வர்றதுக்கே மெயின் காரணம் இந்த குழந்தை விஷயம் தான். இப்போ அவளே பிரெக்னென்ட் ஆனதுனால முறைப்படி இவங்க டிவோர்ஸ் கேன்சல் ஆயிடும், 2 பேரும் ஒன்னா வாழ வேண்டியது தான். ஆனா இன்னொரு பக்கமும் அவன் உசுரா காதலிக்கிற பிரீத், அவ வயிற்றுலயும் இவனோட குழந்தை தான் வளருது. நம்ம ஹீரோ ஜஸ் இப்ப 2 பக்கமும் இடிக்கு நடுவுல மாட்டின எறும்பு மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த உண்மையை அவனால யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஒருவேளை பிரீத் கிட்ட போய் என் எக்ஸ் ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்கா அப்படின்னு உண்மையை சொன்னா அவங்க அண்ணன் லண்டன் தாதா ராந்தாவா துப்பாக்கியை வச்சு ஜஸ்ட் ஸ்பாட்லேயே காலி பண்ணிட்டு வாருங்க. சரி பேசாம ஒய்ஃப் வாணிக்கிட்டையாவது சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவ இப்பதான் பிரெக்னண்டா இருக்கா. இந்த நேரத்துல அவகிட்ட போய் புது லவர் கதையை சொன்னா அவளுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகி குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஏன்னா அவளை பார்த்துக்க வேற யாருமே இல்லைல்ல, அதனால அவகிட்டையும் உண்மையை சொல்ல முடியாது. இப்படி நம்ம ஹீரோ முடிச்சிட்டு இருக்கும்போது தான் விஷயம் எப்படியோ லண்டன் தாதா ராந்தாவா காதுக்கு போயிடுதுங்க. தான் தங்கச்சி பிரெக்னென்ட் ஆன விஷயத்தை கேள்விப்பட்டு மனுஷன் செம கடுப்பாகி நேரா நம்ம ஹீரோ ஜஸ்ஸை வந்து பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறாரு. யோ, என் தங்கச்சியை உன் கூட ஜாலியா சுத்தி பார்க்க தாண்டா அனுப்புனேன், அதுக்குள்ள அவளை இப்படி பிரெக்னென்ட் ஆக்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ராந்தாவா பாயிறாருங்க. உங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும் தாண்டா டைம் கொடுத்தேன், ஆனா இப்படி ஒரு வழியே இல்லாம லாக் பண்ணிடுவியா அப்படின்னு திட்டு டக்குன்னு ஒரு அதிரடி முடிவு எடுக்கிறாருங்க. விஷயம் இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் இனி வெயிட் பண்ண முடியாது, இன்னும் ஒரே வாரத்துல உங்க 2 பேருக்கும் கல்யாணம் அப்படின்னு ராந்தாவா சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஜஸ்ஸுக்கு நெஞ்சிலே யாரோ மிதிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, பெரிய லீகல் பிரச்சனையில சிக்கிடுவேனே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள பதறான். ஆனா வெளியில காட்டிக்காம ராந்தாவா அண்ணன் முன்னாடி நின்று சும்மா எமோஷனல் ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. அண்ணே, இப்படி ஒரு பொண்ணான வைப்பு என் லைஃப்ல தேடி வந்திருக்கு, இதை தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்கன்னே. உலகத்திலே ஒரு விசித்திரமான அப்பாவா நான் இருக்க ஆசைப்படுறேன். உலகத்துல எல்லா குழந்தையும் அவங்க அப்பா அம்மா கல்யாண போட்டோவை தான் பார்க்கும், ஆனா என் குழந்தை தான் சொந்த கண்ணாலே அவனோட அப்பா அம்மா கல்யாணத்தை நேர்ல நின்று பார்க்கணும்னே அப்படின்னு ஒரு பிட்ட போடுறான். அட கொடுமையே, இந்த மொக்க ஐடியாவை நம்ம தாதா ராந்தாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சுங்க. டேய் ஜஸ், என்ன ஒரு புத்திசாலித்தனடா உனக்கு. ஓகேடா, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுவோம், உங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பாடா, இப்படியாவது தான் மூளையை யூஸ் பண்ணி அந்த 1 வார கால கல்யாணத்தை தற்காலிகமா போஸ்ட்பான் பண்ணி தப்பிச்சிடறானே நம்ம ஹீரோ. ஆனா விதி அவனுக்கு வேற ஒரு பெரிய ஆப் ரெடி பண்ணி வச்சிருக்குங்க. திடீர்னு இங்க அவனோட எக்ஸ் வைஃப் வாணிக்கு பயங்கரமா வயிற்று வலி வந்துடுது. பதறி போன ஜஸ் அவளை உடனே கார்ல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பறக்கிறான். ஆனா அங்கதான் ஒரு மெகா ட்விஸ்ட். நம்ம ஜஸ்ஸோட காருக்கு பின்னாடியே கரெக்டா ராந்தாவோட காரும் வந்துட்டு இருக்குங்க. ஏன்னா நம்ம புது லவர் பிரீத்துக்கும் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறாங்க.
அட ஆமா மக்களே, நம்ம எக்ஸ் ஒய்ஃப் வாணிக்கு வந்த அதே வயிற்று வலி தான் இப்போ புது லவர் பிரீத்துக்கும் வந்திருக்கு. பின்னாடி வர கார்ல ராந்தாவா அண்ணன் இருக்கிறத கவனிச்ச நம்ம ஹீரோ ஜஸ்ட் வண்டியை எங்கேயும் நிறுத்தாம செம வேகமா எடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிச்சு சிக்னலை கட் பண்ணி ஒரு வழியா சாமர்த்தியமா சக்மா கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்துடுறான். அப்பாடா தப்பிச்சோன்னு வாணியை அட்மிட் பண்ணிட்டு திரும்பினா அங்க ஆல்ரெடி ராந்தாவா அண்ணனும் பிரீத்துவும் வந்து நிக்கிறாங்க. ஸ்பாட்ல நம்ம ஹீரோவுக்கு ஹார்ட் பீட்டே ஏறிடுச்சுங்க. ஆனா நம்ம ஜஸ்ட் சாதாரண ஆளாங்க. டக்குன்னு ராந்தாவா முன்னாடி போய் நின்று, அண்ணே என் செல்லக்குட்டி பிரீத்துக்கு வயிற்று வலின்னு எனக்கு ஆல்ரெடி ஃபோன்ல மெசேஜ் வந்துடுச்சுண்ணே, அதான் உங்களுக்கு முன்னாடியே ஓடி வந்து இங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய உருட்டி தப்பிக்கிறான். அதே மாதிரி இங்க ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரே வார்டில் ஒரு பக்கம் ஒய்ஃப் வாணியும் இன்னொரு பக்கம் லவர் பிரீத்தும் அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த உண்மையை ராந்தாவா கிட்ட மட்டும் இல்லைங்க, யாருக்கிட்டையும் அவனால சொல்ல முடியாது. நம்ம ஜஸ்ட் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி எப்படியோ சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணிடுறான். அடுத்து டாக்டர் வந்து பிரீத்தியும் வாணியும் செக் பண்ணிட்டு பிரெக்னன்சி டைம்ல இந்த மாதிரி லைட்டா வயிற்று வலி வர்றதெல்லாம் ரொம்ப நார்மல் தான், பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க தான் வராரு நம்ம டாக்டர் குலாட்டி, அவரோட கம்பவுண்டர். இந்த டாக்டர் குலாட்டிக்கு நம்ம ஜஸ்ஸை பார்த்த உடனே சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க. ஏன்னா வாணியோட வார்டுக்குள்ள வரும்போது ஜஸ்ட் ரொம்ப கேர்லெஸ்ஸா பொறுப்பில்லாத புருஷன் மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கான். ஆனா அதே டாக்டர் குலாட்டி பிரீத்தியோட புருஷனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா அவன் முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் வைஃப் ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுத்துருக்கான். பாவம் அந்த மாஸ்க்கு பின்னாடி இருக்கிறது நம்ம ஜஸ்ஸு தான். வாணிக்கும் பிரீத்திக்கும் ஒரே புருஷன் தான். இங்கிட்டும் அங்கிட்டும் சுத்திட்டு இருக்கான அந்த டாக்டர் குலாட்டிக்கு தெரியவே இல்லைங்க. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ஆப்பு. அந்த டாக்டர் கூடவே இருக்கிற கம்பவுண்டர் செம ஷார்ப்புங்க. மாஸ்கையும் தாண்டி நம்ம ஜஸ்ஸோட மூஞ்ச கரெக்டா நோட் பண்ணி, அடே இவன் தான் அங்கேயும் இங்கேயுமா இருக்கான் அப்படின்னு அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, யோ நீ பண்ற கல்லாட்டம் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ரூம்ல இருக்கிறவளுக்கும் நீ தான் புருஷன், இந்த ரூம்ல இருக்கிறவளுக்கும் நீ தான் புருஷன், 2 குழந்தைகளுக்கும் நீ தான் அப்பன் அப்படின்னு சொல்லி லாக் பண்றான். ஹீரோவுக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிடுதுங்க. அண்ணே தயவு செஞ்சு வெளியே சொல்லி என் உசுரை வாங்கிடாத அப்படின்னு சொல்லி டக்குன்னு கரன்சி நோட்டுகளை உருவி அவன் கிட்ட லஞ்சமா கொடுத்து வாய அடைக்கிறாங்க. இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து உனக்கு கவனிப்பு கரெக்டா வந்து சேரும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் சொல்ல, காசை பார்த்த உடனே கம்பவுண்டும் ரைட்டு பாஸ் நான் கம்முன்னு இருந்துடுறேன் அப்படின்னு ஓகே சொல்லிடுறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுதுங்க. பிரெக்னன்சி டைம்ல உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம பிரீத்தும் வாணியும் ஒரே யோகா கிளாஸ்ல போய் ஜாயின் பண்றாங்க. அங்க அவங்க 2 பேருமே ஒன்னா உட்காந்து யோகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற யோகா டீச்சர் எல்லா லேடிஸையும் பார்த்து, பொம்பளைங்க பிரெக்னண்டா இருக்கிற இந்த டைம்ல தான் அவங்க புருஷன் வெளியில வேற எங்கேயாவது போய் வாயை நுழைக்க பார்ப்பாங்க, அதனால எல்லாருமே உங்க புருஷனை ரொம்ப ஜாக்கிரதையா வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெடிகுண்டை தூக்கி போடுறாங்க. இதை கேட்ட உடனே அங்க உட்கார்ந்துருந்த நம்ம பிரீத்திக்கு சுருன்னு உரைக்குது. ஆமால நம்ம ஜஸ்ஸையும் ஒரு 8 போய் செக் பண்ணிடுவோம் அப்படின்னு நேரா ஜஸ்ஸோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஆனா பாவம் அவளுக்கு என்ன தெரியும், அந்த வீட்டில் தான் ஆல்ரெடி எக்ஸ் ஒய்ஃப் வாணியும் தங்கியிருக்காங்கன்னு. வாசல்ல பிரீத்தியை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஜஸ்ட்டுக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வராத குறைதாங்க. அவ்வளோதான், இன்னைக்கு நம்ம வண்டவாளம் தண்டவாளம் ஏறப்போகுது, நாம காலி அப்படின்னு மரண பயத்துல நடுங்குறான். பிரீத் அப்படியே நடந்து ஒரு பெட்ரூம்குள்ள நுழைய அடுத்த செகண்ட் இன்னொரு பெட்ரூம்ல இருந்து வாணி வெளியே வரா. வாணி கிச்சனுக்குள்ள போக பிரீத் ஹாலுக்குள்ள வரா. நம்ம ஹீரோ ஜஸ்ட் நடுவுல மாட்டிக்கிட்டு அங்க போகாத இங்க வராத அப்படின்னு 2 பேருக்கும் தெரியாம அங்கேயும் இங்கேயும் ஓடி டைமிங்ல கதவை சாத்தி செமையா வித்த காட்டி இப்போதைக்கு தப்பிச்சிடுறாங்க. என்ன ஒரு அதிர்ஷ்டம்னா, நூலையில கேப்ல நம்ம பிரீத்தியும் வாணியும் இன்னும் ஒருத்தர் நேர்ல சந்திக்கலங்க. இங்க சும்மா இருந்தா சரிப்பட்டு வராது, யாரையாவது ஒருத்தரை முதல்ல இங்கிருந்து வெளியே கடத்தணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. டக்குன்னு வாணிக்கு தெரியாம பூனை மாதிரி நைஸா பிரீத்தி இருக்கிற ரூமுக்குள்ள நுழையான். சும்மா டக்குன்னு ரெடியாகி நின்றுட்டு, பிரீச்செல்லாம் நாம 2 பேரும் அப்படியே வெளியில போய் ஒரு ஹாட் காப்பி குடிச்சிட்டு வரலாமா அப்படின்னு ரொமான்டிக்கா கூப்பிடுறான். பிரீத்தும் குஷியாகி ஓகே ஜஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவளை அப்படியே நைஸா கார்ல ஏற்றி வெளியே கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்பாடா, இன்னைக்கு நம்ம ஹீரோவோட ரகசியம் உடையாம நூலில தப்பிச்சு செம சேஃபா எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதே மாதிரி நம்ம எக்ஸ் ஒய்ஃப் வாணியும் புது லவர் பிரீத்தும் ஒரே யோகா கிளாஸ் போறாங்கல்ல, அங்க 2 பேருக்கும் நடுவுல நல்ல பாண்டிங் க்ளோஸ் ஆகி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுதுங்க. 2 பேருமே அடிக்கடி மீட் பண்ணி அவங்க புருஷனை பத்தி பெருமையா பேசிக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் 2 பேரும் அவங்களோட புருஷனோட போட்டோவை ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டிக்கவே இல்லை. பாவம் அவங்களுக்கு என்ன தெரியுங்க, 2 பேரும் மாத்தி பெருமையா பேசிக்கிறது ஒரே ஒரு உலகமாக உருட்டுக்காரனான ஜஸ்ஸை பத்தி தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பிரீத் நம்ம ஹீரோ ஜஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி, ஜஸ் உடனே இந்த கஃபேவுக்கு கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. நம்ம ஹீரோவும் ஜாலியா கஃபேவுக்கு வராங்க. ஆனா அங்க போய் பார்த்தா பிரீத் பக்கத்துல அவளோட புது பெஸ்ட் ஃப்ரெண்டான நம்ம வாணி செம்ம கெத்தா உட்காந்துருக்காங்க. கஃபேக்குள்ள நுழைஞ்ச நம்ம ஹீரோ இவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்த உடனே ஷாக் ஆகி ஸ்பாட்லேஸ் ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. ஐயோ இங்கேயே வந்துட்டாளா, இப்படியே உள்ள போனா வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுமே அப்படின்னு பதறான். டக்குன்னு அவனுக்கு ஒரு யோசனை வருதுங்க. கஃபே வாசல்ல பார்க்கிங்ல இருந்த ஒருத்தரோட பைக் ஹெல்மெட்டை நைஸா சுருட்டி அப்படியே தலைக்குள்ள நுழைச்சு லாக் பண்ணிட்டு உள்ள போறான். வாணி அங்கிருந்து கிளம்புற வரைக்கும் காஃபி குடிக்கும் போது கூட அந்த ஹெல்மெட்டை கலட்டாம அப்படியே வச்சு மெயின்டைன் பண்றாங்க. பிரீத் ஏன் ஜஸ் இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல செல்லம் வெளியே பயங்கர பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டுறான். ஆனா விதி இங்க வேற மாதிரி ஒரு விளையாடுதுங்க. நம்ம ஜஸ்ட் திருடிட்டு வந்த ஹெல்மெட்டோட ஓனர் அவனோட பைக் கேங்கோட அங்க வந்துடுறான்.
டேய் என் ஹெல்மெட்டை திருடிட்டு வந்து இந்த சீன் போடுறியா அப்படின்னு சொல்லி அந்த பைக்காரங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவை வச்சு செமையாக வெளுத்து கட்டுறாங்க. அடி வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முகத்தை காட்டாம எப்படியோ அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி தப்பிச்சிடுறான் ஜஸ். அதுக்கப்புறம் ஒரு வழியா பிரீத் அவளோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஜஸ் இப்போதைக்கு வாணி கூட அவளோட வீட்டில் தங்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ வாணி கூட வீட்டில் இருக்கிற போது திடீர்னு வாணி அவனுக்கு ஒரு மெகா சர்ப்ரைஸ் கொடுக்குறா. என்னன்னு பார்த்தா ஜஸ்ஸோட அம்மாவை இந்தியாவில இருந்து நேரா இங்க வர வச்சிருக்கா. தன்னுடைய அம்மாவை பார்த்த உடனே ஜஸ்ஸுக்கு உண்மையிலே பயங்கர குஷி ஆயிடுதுங்க. அம்மா சும்மா வருவாங்களாங்க, மருமக வேற பிரெக்னண்டா இருக்காளே அப்படின்னு சொல்லி இந்தியாவில இருந்து ஸ்பெஷலா சத்துமிக்க கைக்குத்தல் லட்டுகளை செஞ்சு பார்சல் கட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா பிரெக்னன்சி டைம்ல இந்த லட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்ல. அப்பதான் நம்ம ஹீரோவோட அந்த பகவத்கீதை மூலம் வேலை செய்யுது. அட இந்த லட்டு உடம்புக்கு அவ்வளவு நல்லதுன்னா இங்க ஒருத்தி திங்கிறா, அதே மாதிரி அங்க இருக்கிற என்னோட இன்னொரு செல்லக்குட்டி பிரீத்துக்கு இது தேவைப்படுமே அப்படின்னு பிளான் பண்றான். அம்மாவுக்கு தெரியாம நைஸா பாதி லட்டுகளை ஆட்டைய போட்டு நேரா பிரீத்தோட வீட்டுக்கு பார்சல் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற ரெண்டன் தாதா ராந்தாவா அண்ணன் கிட்டையும் பிரீத்துக்கிட்டையும் போய், அண்ணன் என் அம்மா இந்தியாவில இருந்து ஸ்பெஷலா என் செல்லக்குட்டி பிரீத்துக்காக இந்த லட்டுக்கெல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். பிரெக்னன்சி டைம்ல இதெல்லாம் சாப்பிட்டா குழந்தை செம ஹெல்த்தியா பிறக்கும் அப்படின்னு சொல்லி செம பாசக்கார மருமகனா சீன் போடுறான். இதை கேட்ட ராந்தாவா அண்ணனும் பிரீத்தும் செம எமோஷனல் ஆயிடுறாங்க. லட்டை கொடுத்த உடனே எமோஷனலான ராந்தாவா அண்ணன், தம்பி ஜஸ், என் தங்க பிரீத்துக்கு சின்ன வயசுலேருந்தே அம்மா பாசமே கிடைச்சது இல்லடா. அதனால இந்த லட்டுகளை செஞ்சு கொடுத்த உங்க அம்மாவை உடனே இங்க வர சொல்லு, அவங்க கூட பிரீத் கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அன்பு கட்டளை போடுறாரு. அது மட்டும் இல்லாம வரலன்னு சொல்லாத, நானே டிக்கெட் போட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வற்புறுத்துறாரு. நம்ம ஹீரோ ஜஸ்ஸுக்கு உள்ளுக்குள்ள மரண பயம் வந்துடுச்சு. ஐயோ, என் அம்மா கண்ணில் வாணி தானே ஒரே மருமக, அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தா அவங்க உண்மையை உளறி என் உசிரே போயிடுமே அப்படின்னு பதறான். ஆனா ராந்தாவா அண்ணன் விடாப்பிடியா கேட்கறதுனால வேற வழியே இல்லாம சரிண்ணே வர சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். வெளியே வந்த உடனே டக்குன்னு அவனோட ஃப்ரெண்டு ஜெக்கிக்கு ஃபோன் போடுறான். டேய் மாப்பிள்ள, அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு டூப்ளிகேட் அம்மா வேணும்டா, லண்டன் தாதா ராந்தாவா முன்னாடி நடிக்க வைக்கணும், சீக்கிரம் செட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நம்ம ஜெக்கியும் சும்மா இல்லாம ஜஸ்டோட பிளானுக்காக தேடி பிடிச்சி ஒரு டூப்ளிகேட் அம்மாவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரான். நம்ம ஜெக்கி செட் பண்ணி கூட்டிட்டு வந்த அந்த டூப்ளிகேட் அம்மாவோட பேர் தாங்க சம்மோ. ஆனா என்னன்னா அந்த சம்மோ பாக்குறதுக்கு பயங்கர எங்க சும்மா கும்முன்னு இருக்காங்க. ராந்தாவா அண்ணனும் பிரீத்தும் இந்த அம்மாவை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. யோ ஜஸ், உனக்கே 30 வயசுக்கு மேல இருக்கும் போல, உனக்கு எப்படா இவ்வளவு சின்ன வயசுல அம்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க மண்டையை பிச்சுக்கிறாங்க. ஸ்பாட்லேயே வண்டவாளம் தண்டவாளம் ஏறப்போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ ஜஸ் டக்குன்னு அவனோட ஆஸ்கார் லெவல் நடிப்பு மூளையை யூஸ் பண்ணி அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்றான். அண்ணே கொஞ்சம் அவசரப்படாம கேளுங்கண்ணே, இவங்க என் சொந்த அம்மா இல்ல, என் சின்னம்மா. என் அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சம்மோ சின்னம்மா தான் என்னை பெத்த அம்மா மாதிரி ஊட்டி வளர்த்தாங்க. அதான் நான் இவங்களை அம்மோன்னே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டிமெண்ட் பிட்ட போட்டு ராந்தாவா அண்ணனை அப்படியே உருக வைக்கிறான். நம்ம லண்டன் தாதா ராந்தாவுக்கு சம்மோவை பார்த்த முதல் பார்வையில் லவ்ஸ் ஆயிடுதுங்க. ஏன்னா 2 பேருக்கும் ஒரே வயசு, அது மட்டும் இல்லாம 2 பேருமே சிங்கிள். அடடா, இவ்வளவு நாள இந்த தாதாவுக்கு ஏத்த ஒரு ஜோடி கிடைக்காம இருந்துச்சு, இப்போ கரெக்டா வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி ராந்தாவா அண்ணன் மைண்ட் வாய்ஸ்ல குஷி ஆகுறாரு. இன்னொரு பக்கம் ராந்தாவா அண்ணனுக்கு சம்மோ மேல வச்சிருக்கிற லவ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுதுங்க. அவங்க கிட்ட எப்படியாவது நெருங்கி பழகணும் அப்படின்னு சொல்லி மனுஷன் சும்மா ரகலையா ட்ரை பண்றாரு. நம்ம சம்மோவுக்கும் ராந்தாவா அண்ணனை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிடுதுங்க. ஆனா அதுக்கு மெயின் ரீசன் பாசம் இல்லைங்க, ராந்தாவா அண்ணன் வச்சிருக்க அந்த பங்களா, கார், பல கோடி பணம் தாங்க. அதே மாதிரி ஒரே நாள்ல ஒரே நேரத்துல நம்ம வாணி பிரீத்தி 2 பேருக்குமே டெலிவரி டைம் வந்துடுதுங்க. இப்போ நம்ம ஹீரோ ஜஸ்ஸுக்கு அப்படியே பிபி சுகர் எல்லாம் எகிரி தலை சுத்தி கீழே விழாத குறைதாங்க. ஐயோ, இப்போ நான் யாரு கூட இருக்க போறேன், யாரை போய் சப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னு கதறான். ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில இந்த பிரசவ நேரங்கிறது எவ்வளோ கிரிட்டிக்கலான விஷயம். இந்த டைம்ல வாணிக்கும் நம்ம ஜஸ்ஸோட சப்போர்ட் வேணும், பிரீத்திக்கும் அவனோட பாசம் வேணும். வேற வழியே இல்லாம நம்ம ஜஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ல சும்மா இன்டர்வல் பிளாக் ரேஞ்சுக்கு செமையா ஓட ஆரம்பிக்கிறான். இந்த வார்டுல கொஞ்ச நேரம் வாணி கையை பிடிச்ச ஆறுதல் சொல்லிட்டு அவ கண்ணை மூடுற அந்த கேப்ல நைஸா அடுத்த வார்டுக்கு ஓடி போய் பிரீத் கிட்ட கையை பிடிச்சி நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி 2 பேருக்கும் மாத்தி மாத்தி கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுத்து அங்கேயும் இங்கேயும் பம்பர மாதிரி சுத்துறாங்க. ஆனா இங்க தான் வில்லனா என்ட்ரி தராரு நம்ம டாக்டர் குலாட்டி. ஜஸ்டோட இந்த டபுள் கேமை கரெக்டா நோட் பண்ணி வச்சிருந்த டாக்டர், யோ இந்த உலகத்துல இருக்கிற இவன் வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்துறானோ இல்லையோ, நான் இந்த கேப் மாதிரி ஜஸ்ஸை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் ரகசியத்தை மொத்தமா வீடியோ கொண்டே வந்து தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. அப்போன்னு பார்த்து அங்க வராரு நம்ம காசு பணம் துட்டு மணி கம்பவுண்டர். அவர் சும்மா நக்கலா சிரிச்சுக்கிட்டு, டாக்டர் சார், நீங்க ஜஸ்ஸை ஜெயிலுக்கு அனுப்புற கதையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல உங்க சீட்டை எப்படி காப்பாத்திக்க போறீங்க அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா எங்ககிட்ட உங்களை பத்தின பலான சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு, அதை மட்டும் நான் வெளியே விட்டா நீங்க கன்ஃபார்ம் கம்பி எண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி டாக்டருக்கு செம ஆப்பு வைக்கிறான். உண்மை என்னன்னா அந்த கம்பவுண்டர் சும்மா இல்லாம இந்த டாக்டர் குலாட்டி ஹாஸ்பிட்டல்ல பண்ணின தில்லுமுள்ளு வேலைகள், மெடிக்கல் தப்புகள் எல்லாத்தையுமே ரகசியமா வீடியோ எடுத்து தன் மொபைல சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கம்பவுண்டர் வச்சிருந்த வீடியோல நம்ம டாக்டர் குலாட்டி ஹாஸ்பிட்டல் நர்ஸோட சேர்ந்து செம ஜாலியா மஜாவா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காருங்க.
இந்த வீடியோ பார்த்த உடனே டாக்டர் குலாட்டிக்கு அப்படியே வடிவேலு மாதிரி நெஞ்சு அடிச்சிருச்சு. ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறார். கட் பண்ணா நம்ம 2 ஹீரோயின்களுக்கும் சக்சஸ்ஃபுல்லா டெலிவரி ஆகிடுதுங்க. நம்ம எக்ஸ் ஒய்ஃப் வாணிக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும், புது லவர் பிரீத்துக்கு ஒரு கியூட்டான ஆண் குழந்தையும் பிறக்குது. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஜஸ்ஸுக்கு சந்தோஷத்துல கண்ணீரே வந்துடுச்சுங்க. அப்படியே கட் பண்ணா சில வாரங்கள் கழிச்சு குழந்தைய ரீசெக்அப் பண்றதுக்காக மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வருது. ஆனா அங்கதான் அடுத்த இடி விழுது. ஏன்னா இப்போ ரீசெக்கப்புக்கு வாணி குடும்பமும் பிரீத் குடும்பமும் ஒன்னா சேர்ந்து ஒரே நேரத்துல வராங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டல் லிஃப்ட்டுக்குள்ள ஏறி நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஜஸ்ஸோ வழக்கம் போல உலக மகா பிஸியான ஆள் மாதிரி போன்ல பேசிக்கிட்டே அந்த லிஃப்ட்டுக்குள்ள நுழைறான். லிஃப்ட்டுக்குள்ள ஜஸ்ஸை பார்த்த உடனே ஒரு பக்கம் வாணியும் இன்னொரு பக்கம் பிரீத்தும் ஜஸ்ஸுங்கிறா 2 பேருமே இவன் தான் என் புருஷன், என் குழந்தைக்கு அப்பன் அப்படின்னு மாத்தி மாத்தி கை காட்ட மொத்த உண்மையும் சுட சுட வெளியே வந்துடுதுங்க. இதை கேட்ட உடனே நம்ம லண்டன் தாதா ராந்தாவா அண்ணனுக்கு அப்படியே காதுல புகை வந்து கண்ணெல்லாம் செவந்து ரத்த கொதிப்பே ஏறிடுச்சுங்க. டேய் கள்ள மாப்பிள்ள, என் தங்கச்சியை ஏமாத்திட்டியா அப்படின்னு கத்திக்கிட்டு இடுப்புல இருந்த துப்பாக்கி டக்குன்னு வெளியே எடுக்கிறாரு. அவ்வளவுதான், கோவத்துல மனுஷன் கண்ணு முன்னு தெரியாம லிப்டுக்குள்ளேயும் ஹாஸ்பிட்டலையும் டொக்கு டொக்குன்னு 4 பக்கமும் சுட ஆரம்பிச்சு தோட்டாக்களை செதற விடுறாரு. ராந்தாவா அண்ணன் துப்பாக்கியோட துரத்த நம்ம ஜஸ்ட் உயிரை கையில பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் முழுக்க ஓடுறான். ஓடும்போதே யோசிக்கிறான், அடி இப்போ இந்த 2 பேருக்கும் குழந்தை பிறந்திருக்கு, எல்லாம் நல்லபடியா செட்டில் ஆயிடுச்சு. இதுக்கு மேல ஓடி ஒளிஞ்சு என்ன பிரயோஜனம்? இந்த பிரச்சனைக்கு ஒரு எண்டு கார்டு போடணும்னா எல்லாரையும் நேருக்கு நேர் சந்திச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு மாஸ் முடிவுக்கு வரான். நேரா ஓடி போய் அந்த ஹாஸ்பிட்டலோட டாப் டெரஸ்ல நிக்கிறாங்க. பின்னாடியே ராந்தாவா அண்ணன் துப்பாக்கி நீட்டிக்கிட்டே வர வாணியும் பிரீத்தும் பதட்டமா ஓடி வராங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஓடாம அப்படியே திரும்பி நின்று எல்லாரையும் ஃபேஸ் பண்றான். ராந்தாவா அண்ணனை பார்த்து, அண்ணே நான் வேணும்னே யாரையும் ஏமாத்தலண்ணே, என்கிட்ட வர வழியே இல்லாம தான் உண்மையை மறைச்சேன். நான் மட்டும் ஆரம்பத்திலேயே பிரீத்தை லவ் பண்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருந்தா என் தங்கச்சியவே கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன அப்பவே சுட்டு கொண்டு இருப்பீங்க. அதே போல நான் வாணிக்கிட்டேயும் உண்மையை சொல்ல முடியாம தவிச்சேன். ஏன்னா அவள் லைஃப்ல அவளை கவனிச்சுக்க யாருமே இல்லை. ஆல்ரெடி அவள் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா. அந்த டைம்ல போய் எனக்கு இன்னொரு இடத்துல ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தா அவ என்ன ஜென்மத்துக்கும் மன்னிச்சிருக்க மாட்டான். அப்புறம் இந்த டெலிவரியை நல்லபடியா நடந்திருக்காருனே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுறான். எல்லா உண்மையும் சொல்லி முடிச்ச உடனே நம்ம ஹீரோ மைண்ட் வாய்ஸ்ல ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க. நாம பேசின பேச்சை கேட்டு 2 ஹீரோயின்களும் உருகி போய் அந்த 2 ஹீரோயின்களும் மாத்தி மாத்தி ஜஸ்ஸுக்காக சண்டை போடுவாங்க அப்படின்னு அவன் நினைச்சாங்க. ஆனா அப்படி எந்த ஒரு சண்டையும் அங்க நடக்கவே இல்லைங்க. அதுக்கு பதிலா பிரீத்தும் வாணியும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இந்த உலக மகா உருட்டுக்காரன் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹீரோயின்களும் நம்ம ஹீரோவை துரத்தி விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜஸ்ஸுக்கு வேற வழியே இல்லாம போயிடுது. லண்டன்ல இருந்தா ராந்தாவா அண்ணன் துப்பாக்கியோட சுத்துவான், நம்ம உசுருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி டக்குன்னு லண்டன் டு இந்தியா ஃபிளைட்டை பிடிச்சி நேரா நம்ம நாட்டுக்கே ஓடி வந்துடுறா. வாணியும் பிரீத்தியும் அவங்க குழந்தைகளோட லண்டன்லேயே செட்டில் ஆகுறாங்க. இந்தியாவுக்கு வந்த நம்ம ஜஸ்ட் சும்மா கம்முன்னு இருந்திருக்கலாம்ல. ஆனா நம்ம ஹீரோவோட ஜாதகம் அப்படிங்க. இங்க வந்த இடத்துல அவனுக்கு திஷா அப்படின்னு ஒரு பொண்ணோட மீட்டிங் நடக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜஸ்டோட ஸ்கூல் டைம் கிரஷ்ங்க. ஸ்கூல்ல 2 பேரும் ஒன்னா படிச்சவங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ண உடனே 2 பேருக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை சும்மா அனல் பறக்குது. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் ட்விஸ்ட் நமக்கு தெரிய வருது. 2 பேருமே ஸ்கூல் படிக்கும் போதே மாத்தி மாத்தி லவ் பண்ணிருக்காங்க. ஆனா அதை வெளியில சொல்லாம மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான், பழைய லவ் மறுபடியும் பத்திக்கிச்சு. இப்ப நம்ம ஜஸ்ஸுவும் திஷாவும் ஜோடியா ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. லண்டன்ல போன புலி இப்ப இந்தியாவுல புது குஜிலி கூட செட்டில் ஆக போகுது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுதுங்க. அப்படியே காட்டி இந்த படத்தையும் இங்க ஜாலியா முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.